ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி வீக்கெண்ட், டைம் வந்து 4:30 ஆகுது. 1 hour லேட். நம்ம 3:30 கிளம்ப வேண்டியது. எங்கே போகிறோம்? டின்ட்டோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு. 2 தடவை குனிஞ்சு நிமிந்ததில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கேர் ஆயிடுச்சு. லெட்டே இன்னைக்கு 2 பேருமே செம்ம டயர்டு, முடியல. ஆமாம், ஆக்சுவலி இன்றைக்கி ஈசிஆர் வரைக்கும் நம்ம போகிறோம். இங்கேருந்து 2 hours ட்ராவல். டின்ட்டோட ஃப்ரெண்டோட, அதாவது கிளாஸ்மேட்டோட பர்த்டே, 10th பர்த்டே அப்படிங்கிறதுனால செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவ தான் பேசுகிறா, இவ தான் ஃப்ரேமுக்குள்ளே வரணும். சும்மா நிற்கிறவங்க நான் என்ன முழிச்சுனே இருப்பேன் நான் நின்றுட்டு. ஓகே, டின்ட்டோட கிளாஸ்மேட்டோட பர்த்டே அது. அவனுக்கு வந்து 10th பர்த்டே. ஸோ 10th பர்த்டேங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஈசிஆரில் ஒரு ரிசார்ட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். 1 hour லேட்டு. ரொம்ப தூரங்கிறதுனால நிறைய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நான். டின்ட்டு உன்னோட அவுட்ஃபிட் காமிச்சிரு எல்லாருக்கும். ஸோ டின்ட்டு வந்து அழகா இந்த ட்ரெஸ்ல ரெடியா இருக்கா. நான் வந்து ஒரு பிளாக் குவாட் ட்ரெஸ். சிக்கு ஸ்டைலிஷா இருக்கான் பாருங்க. ராம் வந்து என்னோட ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி திருத்தமா பிளாக் போட்டுட்டாங்க. இது என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தா அதனால போட்டேன். சரி, ஓகே, கிளம்பு. இன்னைக்கு எது மழை வர மாதிரி இருக்குல்ல? ஒரு மாதிரி. ஆமா, டிவிலயே இந்த ரெயின் கிளவுட் போட்டாங்களா? டிவிலயே மழை பெய்யுதா? ஆக்சுவலி டின்ட்டுவே இப்போ மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு மாதிரி ப்ளஷ், லிப் கிளாஸ் எல்லாம் போட்டு. ஆனா நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு. ஐயோ, வெக்க வந்துருச்சு. ஸ்கின் கேர் அந்த ஸ்டோரியில கேட்டிருந்தாங்கல்ல. ஓகே, போகலாம். நம்மளோட அந்த பப்ளி மாஸ் இருந்துச்சுல, அது வந்து கொஞ்சம் எல்லோ ஷேட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பழுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் முருங்கை மரத்தில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்ல லாஸ்ட் டைம், திரும்பவும் எல்லாம் இலெல்லாம் வளர்ந்து பூ வளர்ந்து இப்போ காயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டின்ட்டு வந்து அவள் செடியை வளர்த்துட்டு இருக்கா. இது வந்து கொத்தவரங்காய். அவளே சீட் போட்டு டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருக்கா. ப்ரெஷ் பண்ணுற இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் ப்ரெஷ் பண்ண போறேன்னா அப்பெல்லாம் தண்ணி கையில் எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுருவேன். ஓகே, இன்னைக்கு வந்து யாரோட பர்த்டே டின்ட்டு? அது ஓகே, ஆக்சுவலி நான் நேற்றுக்கே கார் ஓட்டல. இன்னைக்கு வந்து சரி ஈஸியாக கொஞ்சம் ரோடு காலியாக இருக்கும், நான் கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் லேட் ஆயிடுச்சுல கிளம்புறதுக்கு. அதனால குழந்தைங்களும் இருக்காங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ராம் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. நாளையிலேருந்து நான் தனியாக கார் எடுத்துகிட்டு போயிடுவேன். பை பை, டாடா, குட் பை. கரெக்டா வருது உனக்கு. டைம் வந்து 6:40 ஆகுது. நம்ம ரீச் ஆகிட்டோம். எப்படி இருக்கு பாருங்களேன், ஏதோ ஊருக்கு வந்த ஃபீல். செம்மையா இருக்கு இந்த ஏரியாவே. சே, நல்ல பெரிய என்னது வில்லா. இன்னும் அபிஐப் தான் வந்திருக்கானா? அவன் கார் மாதிரி தான் இருக்கு. அப்படியா? அவன் கார் தான். ஆமா ஆமா. இல்ல இது வேற. அப்படியா? வாங்க, நீங்களா வாங்க. ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய். ஓய், குட்டி தளபதி. போங்க விளையாடு, போ ஃப்ரெண்ட்ஸோட போ. மச்சா ஹைடா. மச்சா ஊர்ல இருந்து இங்க வர்ற மாதிரி என்ன கலாய்க்கிறியா மச்சானா? இல்ல, நாங்க இங்க ஒரு வாட்டிக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தனியா வந்திருக்கோம். ஆமா, அதனாலதான் சரி. மச்சான் இதான் மச்சான் பெஸ்ட் ஸ்பாட். சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, நோட் பண்ண சூப்பர்டா. ஆமா, நிறைய பேர் பிளாக். அவங்க சுத்துவாங்க, அது மாதிரி ஓட முடியுமா உன்னால? நெக்ஸ்ட் டே vlog கண்டினியூ பண்ணுறோம். நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் அப்படியே காமிச்சிடலான்னு நினச்சேன். அண்ட் மோர் ஓவர் முக்கியமாக இப்போ வந்து நெக்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ்க்கு தேவையான திங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிடலான்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட ஒரு கமெண்ட் வந்திருந்தது, எப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு முந்தின நாளே என்ன மெனுன்னு கிளியராக இருக்கணும். அண்ட் அதுக்கு ஏதாவது தேவைன்னா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாதான் வந்து எனக்கு வீடியோவும் எடுத்துகிட்டு அது சமைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் எந்திரிக்கிறதே எப்படியும் 6-6:15 ஆயிரும். அப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிற 6:30 ஆயிரும். 7:20 ஷார்ப்பாக டின்ட்டுக்கு வந்து பஸ் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவு பிளான் பண்ணி, ஏன்னா எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பண்ணிகிட்ருக்க முடியும். லைக் சின்ன வெங்காயம் உரிக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, ஏதாவது இப்போ இந்த கோவக்காய் பொரியல் செய்கிறேன்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும். மற்றெல்லாம் ஈஸியான வெஜிடபிள்ஸ்லாம் ஓகே தான். இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைம் கன்சியூமிங்காக இருக்கும்னா அதை வந்து முந்தின நாளே பிளான் பண்ணி வைக்கிறது வந்து பெட்டராக இருக்கும்.
இது போக ஒர்க் பற்றியும் கேட்டிருந்தீங்க, எப்படி எல்லாம் கிளாஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நமக்கு அது வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு, கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுக்கு டைம் ஆகும். நான் என்னோடய ஒர்க் ஷாப்லேயே சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்லலாம் அந்த 2 days ஒர்க் ஷாப் 2 நாளுமே வந்து 8 o'clock தான் முடியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 6 o'clock முடிஞ்சிடும், செகண்ட் டே வந்து 2-3 முடிஞ்சிடும் ஆஃப்டர்நூன். அதுக்கு ரீசன் வந்து நம்ம பண்ண நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து ஓகே இது ஃபஸ்ட்டு பண்ணலாம், இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், என் கூட இருக்கிறவங்களும் ட்ரெயின் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி ஆர்கனைஸ்டாக போகலாம். அது மாதிரி தான் எல்லா வேலையும் நம்ம வந்து பண்ண ஓகே இந்த மாதிரி இவ்வளோ நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட் ஆஃப் 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட் தான். இது வந்து ட்ரைப்ளை, ஒரு கடாய் இருக்குது, லிட்டோடு வருது, சாஸ்பேன் லிட்டோடு வருது, அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃப்ரை பேன் இருக்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நெஸ்டேஷியாவில் வந்து குக்வேர் வந்து பார்க்குறேன். நான் நிஜமாகவே இந்த அளவுக்கு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஹெவி பாட்டமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஸோ குக்கிங்கும் வந்து ஈவனாக இருக்கும், அடி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில், க்ளீனிங்குமே வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இதில் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ஷாப்பிங் ஹாலில் வந்து நான் இதுக்கு முன்னாடி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன்ல, அதில் எனக்கு எது பெஸ்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஃபீட்பேக்கோடு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில், ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தோசை எல்லாம் சுடும்போது கொஞ்சம் நிறைய ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவு ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று செலக்ட் பண்ணேன். அடுத்தது வந்து இந்த இன்சுலேட்டட் டம்ளர் தான். இது வந்து ராம் பிக் பண்ணியிருந்தாங்க, பிளாக் கலர். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து சைடில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்கிறதுனால உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படியே கூட குடிச்சிக்கலாம், இல்லைனா இது ஹேண்டிலோட அந்த ஸ்ட்ராவோட வருது, அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1200 ml கெப்பாசிட்டி. இதில் வந்து நீங்கள் சில்லுன்னு ஊற்றி வச்சிங்கன்னா நிறைய மணி நேரத்துக்கு சில்லுனே இருக்கும், இல்லை ஹாட்டாக ஏதாவது ஊற்றினீங்கன்னா ஹாட்டாகவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ட்ராவலுக்கு இல்லை எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வச்சுக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த டாலான கிளாஸ் ஜார் செட் ஆஃப் 4 ரோஸ் கோல்ட் லிட்டோட வருது, 1500 ml ஈச். இது வந்து கிளியர் கிளாஸ் பாடியோட வருது, அண்ட் ஏர் டைட்டும் கூட, அண்ட் ரொம்ப பெருசு. ஆக்சுவலி இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்னு தான் நான் வாங்கியிருந்தேன், அண்ட் பார்க்குறக்கும் நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. இதுவுமே வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். இது வந்து ஸ்நாக் ஜார் பேஸ்கெட், 3500 ml. இந்த கம்பார்ட்மெண்ட்டோட வருது, நம்ம வேண்டானா ரிமூவ் பண்ணிக்கலாம். உடன் லிட் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஒரு டீர் தீமில் வந்து அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். நான் வந்து இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து போட்டு வைக்கலாம், நட்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் நான். இது வந்து மல்டி செக்ஷன் அண்ட் கிளாஸுங்கிறதுனால ஈஸி விசிபிலிட்டியும் இருக்கும் உங்களுக்கு. பட் இது வந்து ஏர் டைட் கிடையாது. அப்புறம் இந்த 2 சாலட் பவுல் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பேட்டர்னே ஒரு மாதிரி ஆம்ப்ரே ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. 650 ml சர்விங் கெப்பாசிட்டி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது வந்து பிளாக் கொரியன் செராமிக் குக்கிங் பாட், 2000 ml லிட்டோட வருது. இது வந்து திக் செராமிக் பாட்டம் கொடுத்துருக்கங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈவனாக ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதில் வந்து திக் செராமிக் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்கும். சூப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டூஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாத்திரமாக இருக்கும். அடுத்து இந்த லீக் ப்ரூஃப் ஏர் வென்ட் ஃபுட் கண்டெய்னர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல, இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, மீல் ப்ரெப் பண்ணுறதுக்கு, இது மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இல்லாமல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் கிளியர் கிளாஸுங்கிறதுனால உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி கிளாஸ் லிட்டில் வருதில்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது லைஃப் இருக்குது. சிலதில் இந்த பிளாஸ்டிக் லிட்டோட வரும்ல, அதை விட இந்த கிளாஸ் லிட்டோட வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நிச்சயமாக சொல்கிறேன், நான் வந்து டிஷ்யூ எதுவுமே லைன் பண்ணல. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் டிஷ்யூ எதுவுமே லைன் பண்ணாமல் தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சேன். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, டிஷ்யூ போடலையே சீக்கிரமாக கெட்டு போயிடுமோன்னு. ஆனால் ஒரு 2 weeks வரைக்குமே கருவேப்பிலையெல்லாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு ப்ளஸ் நான் பார்த்தது. அண்ட் இதுலேயே வந்து ஸ்டாக்கபிள் இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கபிள் உங்களுக்கு இதில் வந்து செட் ஆஃப் 3 வருது. இது வந்து இன்னொரு ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட் ஆஃப் 4. இதில் வந்து மல்டிபிள் கெப்பாசிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து 2 ஏதாவது டிப்பு இல்லை சட்னி மாதிரி ஏதாவது செய்கிறீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு. இந்த கீழே இருக்கிற இது வந்து இன்னும் நல்லாவே பெரிய சைஸில் இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே வந்து ஏர் டைட் செக்யூர் லிட்ஸோடு வருது. ஸ்டாக்கபிளும் கூட நல்ல டியூரபிளாக இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே அதே மாதிரி தான் செட் ஆஃப் 3. இதுவும் ஏர் டைட் உங்களுக்கு லிட்டோட வருது. இதுவும் ஸ்டாக்கபிள், ஸோ ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இது 2 எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு இந்த பின்ட்ரெஸ்டி
ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் இருக்குது. இது வந்து கிறிஸ்டல் ஃபேரி பட்டர்ஃப்ளை டம்ளர் செட் ஆஃப் 2 வரும். ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை டிசைன். உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த லிட்டோட வருது. கூடவே ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜூஸ் ஏதாவது ஊற்றிட்டு லிட்டோட வச்சுட்டு ஸ்ட்ரா போட்டு குடிச்சிக்கலாம். இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. லிட்டோட வருது. ரீயூசபிள் ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. குட் மார்னிங். டைம் வந்து 6:40 ஆகுது. அவளுக்கோ 5:30க்கெலாம் எந்திரிச்சோம். குளிச்சு ரெடியாகி எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிட்டு வரதுக்கே வந்து 1 hour மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் சமைக்கணும். சொன்ன மாதிரி 7:20க்கு டின்ட்டுக்கு வந்து பஸ் வரும். ஸோ இன்றைக்கி வந்து ரைஸு காரக்குழம்பு எங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து லஞ்ச் பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எடிட்டிங் வேலை அது இதுன்னு இருக்குது. காரக்குழம்பு வைக்கலான்னு நினச்சேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய். இங்கே பாருங்க, சிக்குக்கு வந்து 5 stars நேற்று கொடுத்தேன். எதுக்கு சிக்கு இது அம்மா கொடுத்தேன்? சிக்குக்கு வந்து நேற்றுக்கு 1 2 3 4 5 வரைக்கும் எழுத கற்றுக் கொடுத்தேன். அழகாக எழுதுனான் செல்லுக்குட்டி. அதனால் 5 stars கொடுத்தேன். குட் பாய்னா எல்லோரும் வெரி குட் சிக்கு சொல்லுவாங்க. ஓகே. அவனும் சீக்கிரம் முழிச்சிட்டான். கொஞ்ச நேரம் அவனை தூங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் படுத்துன்னு தூங்கலாவன். அப்புறம் ப்ராக்கலியில் வந்து முட்டை போட்டு ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ண போகிறேன். ரெசிபியோட காட்டுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவையோ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ராக்கலி வந்து லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுத்துப்போம். சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதித்ததும் இதை போட்டு ஜஸ்ட் ஒரு 1 minute அதுக்கப்புறமா எடுத்து வடிகட்டி வச்சுருவோம். காரக்குழம்புக்கு கத்திரிக்காய் மட்டும் லைட்டாக வதக்கிட்டு சேர்த்துப்போம். கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து பிளான்ச் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நீங்கள் இதில் வந்து ஸ்டர் ஃப்ரை இல்லை ரோஸ்டட் ப்ராக்கலி எது பண்ணுறதா இருந்தாலும் இது மாதிரி பிளான்ச் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து ரீட்டெயின் ஆகும். பட் நமக்கு பொடி மாஸ்க்கு தேவை கிடையாது. ப்ளஸ் ஏதாவது ஜெர்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா செத்துரும். அந்த புழு சொல்கிறேன், ஜெர்ம்ஸுங்கிற புழு. ஒரு 4 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது லைட்டாக வதங்கட்டும். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். காரக்குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் தாராளமாக இதுக்கு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் வடகம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் கிட்ட சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுப்போம். இதை ப்ராக்கலி பொடி மாஸ்க்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணது. இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கட்டும். வேக வச்ச ப்ராக்கலி இப்படி சும்மா ரஃப்பாக கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபுட் ப்ராசஸரில் கூட போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ப்ராக்கலி சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா ஆல்ரெடி பிளான்ச் பண்ணிட்டோம். ஓவர் குக் பண்ண வேண்டாம். வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகட்டும். ப்ராக்கலி வந்து ஜஸ்ட் ஒரு 1 minute வதக்கினேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இது லைட்டாக வதக்கிப்போம். இதை வந்து அப்படியே கூட பொரியலாக சர்வ் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து ஒரு 5 முட்டை போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. முருங்கைக்காய் மட்டும் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துப்போம். இங்கே வந்து முட்டை நல்லா இது மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். கடைசியாக தாராளமாக பெப்பர் பவுடர் சேர்த்துப்போம். வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
சிக்கு இங்கே வந்து சுற்றிட்டே இருந்தான். இங்கே முட்டைலாம் வேற உடச்சிட்டேன். அதனால் வந்து சிக்கு நீ தயவு செஞ்சு ஹாலுக்கு போயிரு, அது உன் மேலே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, திட்டாலே அப்படின்னு யோசிச்சு அழுதுகிட்டு. என்னமோ அம்மா எதுக்கு சொன்னேன், அந்த முட்டை கீழே விழுந்துச்சுல, அது பாப்பா தலையில் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு சொல்லு, கரெக்டாக சொல்லு, என்ன ஆயிருக்கும்? அழுக்கா இருக்கும் தானே, அதனால தானே அம்மா வந்துட்டு சொன்னேன். சரியா? சரி. இப்போ ஓகேவா? அம்மா ஹக்கி பண்ணிட்டேல்ல, பாப்பா ஹாப்பி ஆயிட்டியா? எங்கே அங்கே போகணும், டைனோசரை செட் பண்ணுமா, அவ்வளோதான். அக்காவை இன்னும் 10 மினிட்ஸில் அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட விளையாட வந்துடுவோம். சரியா? ஓகே. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். மசாலாக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் காரக்குழம்பு வைக்கும்போது சாம்பார் பொடி சேர்த்து பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நானுமே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது இது எப்படி இருக்க போகுது, சாம்பார் பொடி எப்படி சேர்க்குறது அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இருக்கு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருவோம். இப்போ முருங்கைக்காய் வந்து ஒரு 80% கிட்ட வெந்துருச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துப்போம். இப்போ இதில் நல்லா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இதோடு இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடுவோம். டைம் வந்து கரெக்டாக 8 o'clock ஆகுது. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்களா, அப்படி தான் இன்றைக்கி நடந்தது. இது சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு. ஆனால் நல்ல வேலைக்கு டின்ட்டுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். இது மஷ்ரூம் மட்டும் பக்கோடா, அதாவது 65 பண்ணலான்னு நினச்சேன். அது மட்டும் அவளுக்கு செஞ்சு கொடுக்க முடியல. மற்றபடி காரக்குழம்பும் பொரியலும் வச்சு அனுப்பியாச்சு. அப்புறம் இவங்க போயிட்டு சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து, ஆமாடி தங்கம், சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் மாட்டினாங்க. சரி, கொஞ்சமாக 65 போட்டு சிக்கோட பாக்ஸை பேக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்ப போகிறேன். நேற்றுக்கு போகல, சண்டே நான் எப்போவுமே போக மாட்டேன். இப்போ போகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போயிட்டு வந்துட்டேன்னா எடிட்டிங் முடிச்சிடலாம் நம்ம. அப்புறம் சில பேரை நம்பி சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த வரேன், சில பேர் நான் கிளம்பும்போது ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம வந்து இவனை விட்டுட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு 9:30 போயிடலாம் ஒன்றா அப்படின்னு சொல்லுவாங்க. 9:30 வந்து நல்லா இங்கே வந்து பேனு படுத்துக்க வேண்டியது, ஜிம்முக்கு போகிறதில்ல. அவரும் அவர் ட்ரெயினரும் நல்லா ஃபோன்லேயே வடை சுடுவாங்க. அதனால் நம்ம வந்து கரெக்டாக போகணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா கடகடகடன்னு பேக் பண்ணிவிட்டு, இப்போது நான் 8:30 போனால் கூட 9:30 வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அவங்க பைக் எடுத்துகிட்டு போய் சிக்குவை ட்ராப் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கிளம்பணும். ஓகேவா? இந்த ஒரு ரெசிபி மட்டும் ஷார்ட்ஸ்க்கு எடுத்திருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முடிஞ்ச அளவு ரெசிபியோட கவர் பண்ணுறேன். இந்த ரெசிபி அதில் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா இப்போ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய். சிக்கு என்ன தெரிக்கும் தங்கம், போயிரு.